ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே தான் கப்பி வளர்த்திட்டு இருக்கோம். சின்னதாக தான் வச்சு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் இது ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. அப்புறம் மீதி எல்லாமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். இதில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 டைப்பு கப்பி வச்சுருக்கோம். 2 டைப்னால் 2மே கொஞ்சம் நல்ல ஃபேன்சியான கப்பி தான். ஒன்று வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎஃப்ஆர் ப்ளூ இயர் கப்பின்னு ஒன்று இருக்கும். அது ஒரு 5 பேர் இருக்குது. இது வந்து அதுக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் மாதிரி. ஃபீமேல் ஏதாவது குட்டி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் விட்டுட்டா குட்டி வெளியே வந்துடும். அந்த பிளானில் வந்து நான் இப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு டேபிள் போட்டு செட் பண்ணி இதில் வந்து தான் அதோட குட்டி எல்லாமே வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே அந்த ஃபிஷ்ஷோட குட்டி தான். ஏஎஃப்ஆர் ப்ளூ இயர் கப்பியோட குட்டி தான். இதில் மணி பிளான்ட்டு ஃபாக்ஸ்டெயிலாம் போட்டு தான் வச்சுருக்கேன். இதிலும் மணி பிளான்ட்லாம் போட்டு ஃபாக்ஸ்டெயிலாம் போட்டு பக்காவாக வச்சுருக்கேன். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இந்த சைடு ஒரு பெரிய செட்டப்பே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கப்பி வந்து நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. இது ஃபுல்லாகவே நார்மல் கப்பி தான் நீந்திகிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நார்மல் கப்பியும் ஃபீமேல் தான் நிறையா இருக்கும். மேல் வந்து கொஞ்சம் ஃபேன்சி மேலாக தான் நான் விட்டுருப்பேன். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது ஃபுல்லாகவே அந்த கப்பி மட்டும்தான் இருக்குது. இது யாராவது ஃபீடிங்கு இல்லைனா சும்மா ஆசைக்கு ஒரு 2 மீன் வாங்குறதுனா அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருவேன். மற்றவங்களுக்கு இது வந்து சேல்ஸ் எல்லாம் பண்ணுறதில்ல, சும்மா கிடக்குதுன்னு வச்சுருக்கேன். இந்த டோட்டல் லென்த்தான ஃபிக்ஸ் பாக்ஸ் ஃபுல்லாகவே அந்த நார்மல் கப்பியே தான் இருக்குது. இதில் வந்து இப்போதைக்கு எந்த ஃபிஷ்ஷும் நான் விடலை. ஏன்னா இதில் விட்டுருந்த இதில் தான் வந்து இந்த ஃபிஷ்ஷோட குட்டி ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அதுலேருந்து தூக்கி இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய செட்டப் கொடுக்கணும்னு சொல்லி இது கொடுத்தாச்சு. அடுத்து அப்படியே இதுக்கு வந்தோம்னா இதில் வந்து ஃபுல்லாகவே மேல் தான் இருக்கும். கொஞ்சம் எல்லாமே ஃபேன்சி மேலாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. தெரியும், இப்போ நல்லா தெரியுது. இதில் ஃபுல்லாகவே ஃபேன்சி மேல் தான் இருக்குது. மேல் மட்டும் வச்சுருக்கேன். யாராவது சப்போஸ் கேட்டால் கொடுக்குறக்காக வச்சுருக்கேன். அடுத்து அப்படியே வந்துட்டா இந்த ட்ரேயில் எதுவும் இல்லை சொல்லிட்டேன். இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் ஃப்ரைஸ் இருக்குது. என்ன குட்டின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூன்னு நினைக்கிறேன். அந்த கப்பியே இல்லைனா மாஸ்கோ ப்ளூ, இந்த 2 கப்பியோட ஃப்ரைஸ் தான் அது. அந்த 2 கப்பியும் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். எனக்கு பேர் சரியாக தெரில, ஆனால் இதை பார்க்க ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது வந்து மேலே இது ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மேலேருந்து பார்த்தா க்ரீன் கலரில் இருக்க மாதிரி இருக்குது, சைட்லேருந்து பார்த்தா ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக மேல் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதில் தான் வந்து ஃபீமேல் மேல் வந்து ப்ரீடிங் விடுறதுக்காக வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோட குட்டிங்க தான் வந்து இப்போ நான் காட்டினது. இதுவும் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். இதுக்கும் மணி பிளான்ட் போடல. இதில் ஃபாக்ஸ்டெயில் மட்டும்தான் இருக்குது கொஞ்சோண்டு. மற்றபடி இதில் ஒரு 3 மேல் மட்டும்தான் இருக்கும். மீது எல்லாமே ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் குட்டி தான் வந்து இங்கே இருக்குது, இதில் இருக்குது. இது ஃபுல்லாக அதுங்க தான் இருக்குது. இது வளர்ந்துச்சுன்னா மேல் தனியாக எடுத்து இதில் விட்ருவேன், ஃபீமேல்லாம் இதில் விட்ருவேன். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்கு மேலே வந்து இங்கே ஒரு ப்ளூ கலர் ட்ரப்பில் வந்து கோல்டு கப்பி வச்சுருக்கேன். கோல்டும் அப்புறம் இன்னொரு மேல் மட்டும் கொஞ்சம் மிக்சடாக இருக்கும். ஏன்னா அது வந்து செத்துருச்சு இதோட மேல், அதனால் வந்து ஃபீமேல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கோல்டு கப்பியோட குட்டியும் இதுக்குள்ளே இருக்குது. அதாவது இந்த டப்புக்கு மேலே இன்னொரு ப்ளூ ரெட் கலர் டப்பில் குட்டி மட்டும் இருக்குது. அது ரேர் தான், தெரியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ தான் போட்டிருக்கு, வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்படியே இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயலட் ட்ராகன் சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் கப்பி இருக்குது. ஆனால் இதில் ஒரு மேலு அப்புறம் ஒரு 4-5 ஃபீமேல் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து இப்போ தான் குட்டி போட்டுற ஸ்டேஜில் இருக்குது. பட் குட்டி போட்டுச்சான்னு தெரில. இதில் மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது இந்த ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்க முடியல. இதுலேயும் மணி பிளான்ட் தான் வச்சுருக்கேன். நல்ல க்ரோத் இந்த மணி பிளான்ட்டு. ஆனால் லீஃப் நல்லா பெருசாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து நல்லா பெருசாக லீஃப் போகுது, நல்லா பெருசாக க்ரோத் இருக்குது இந்த லீஃபு.
அடுத்து அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அந்த நார்மல் கப்பியோட, அதாவது இங்கே இருக்க நார்மல் கப்பியோட இந்த இதில் இருக்க ஃபுல்லாக நார்மல் கப்பியோட மேல் இதில் தான் இருக்குது. ஏன்னா நான் மேலெல்லாம் தனியாக தான் வச்சுருக்கேன். இந்த மேல்லாம் பெருசாக பார்க்க நல்லா இருக்காது. இது ஃபுல்லாகவே அந்த மேல் தான் இருக்குது. இதுலேயே ஒரு 20 கிட்ட இருக்கும் மேல் மட்டும். அடுத்து இப்போ ரீசண்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் இது செட் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. ஏஞ்சல் ஃபிஷ் வந்து இந்த டப்பு ஃபுல்லாகவே வந்து ஒரு 6 ஏஞ்சல் ஃபிஷ் விட்ருக்கோம். இன்னும் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாங்கிட்டு வந்தது இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டு வந்து இதில் விட்ருக்கோம். செட் ஆச்சுன்னா பார்ப்போம். ப்ரீடிங் எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தாலும் பார்ப்போம் இப்படி செட் ஆகுதான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா ஃபாக்ஸ் டெயில் கொஞ்சம் வெயில் படுற இடத்துல வச்சா நல்லா வளரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஃபாக்ஸ் டெயிலும் கொஞ்சம் டக் ஃபீட் மாதிரி பிளான்ட்டும். இதுலேயும் வந்து கொஞ்சம் கப்பி இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப ரேர் தான், கண்ணிலே தெரியாது அந்தளவுக்கு ஒரு கப்பி. இது வந்து ஃபேன்சி கப்பி, எல்லாமே ஃபேன்சி தான், நார்மலாக கிடையாது. மேலும் சரி ஃபீமேலும் சரி நல்ல கலராக இருக்கும். நல்லா ப்ளூ கலரு, ரெட்டு, எல்லா கலருமே இருக்கும் இதில். இது வந்து மிக்சராக வச்சுருக்கேன். சரி மேபி இதில் நிறைய குட்டி வந்துச்சுன்னா அப்பப்போ மட்டும் எடுத்து வச்சுறது தனியாக. இது ஒன்று இருக்குது. அடுத்து அதே மாதிரி இங்கே வந்து ஒன்லி குட்டி மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து இதுலேயும் வந்து சேம் நிறைய குட்டி கலர் கலராக இருக்கும். இதுவும் வந்து ஃபுல்லாக வந்து டக் ஃபீடுக்காகவே வச்சுருக்கேன். டக் ஃபீடும் மணி பிளான்ட்டும் நல்லா க்ரோத் இருக்குது. இந்த மாதிரி வெளியே வச்சா, நான் வெளியே தான் எப்படி வச்சாலும் நான் மேக்ஸிமம் வந்து இந்த க்ரீன் மேட் போட்டு மறைச்சிருவேன். ஏன்னா ரொம்ப வெயில் படவும் கூடாது, அதனால் லைட்டாக வெளிச்சம் மட்டும் இருக்கும். இதெல்லாம் வந்து சும்மா யாராவது கேட்டால் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். பட் நான் சேல் பண்ணுறதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஆசைக்காக வளர்த்துறது தான். யாராவது கேட்டால் எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு எப்படி வந்தாலும் 2 மீன் கொடுங்க 4 மீன் கொடுங்கன்னு கேட்பாங்க. அண்ட் இதுதான் வந்து அந்த நார்மல் ஃபீமேல் இருக்க கப்பி. இந்த கப்பி மேக்ஸிமம் வந்து எல்லாம் அந்த காலத்தில் 90s கிட்ஸாக இருந்தால் தெரியும். ஏன்னா அவங்களாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி கப்பி தான் வாங்கியிருப்பாங்க. கப்பினாவே அவங்களுக்கு இது தான். ஏன்னா இப்போ தான் வந்து நிறையா டைப் ஆஃப் கப்பி வந்துடுச்சு, கலர் கலராக கப்பி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் கப்பி வந்து இப்படி தான் இருக்கும். அது வந்து இதில் வந்து நல்ல க்ரோத் இருக்குது பிளான்ட்டு. மணி பிளான்ட்டும் சரி ஃபாக்ஸ் டெயிலும் சரி நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. மணி பிளான்ட்லாம் நல்லா வேர் விட்டு, அதாவது இது எப்படி சொல்கிறதுனா, இங்கேயும் ஒரு பெரிய மணி பிளான்ட் வளர்ந்துருக்கு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உள்ளிருந்து வெளியே வேர் வந்து அந்த மணி பிளான்ட் வந்து இது கூட கலந்து அப்படியே மொத்தமாக வளர்ந்து போய்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக மணி பிளான்ட் தான் இருக்குது. இவ்வளோ தான் நம்ம சின்ன செட்டப் தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசாலாம் வளர்க்க முடியாது, ஏன்னா வாடகை வீடு தான். அதனால் எனக்கு கிடச்ச இந்த சின்ன இடத்துல ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டப்பை செட்டப் பண்ணி கப்பி வளர்த்திட்ருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பா, நெட்டு, இதில் வந்து கிளாஸ் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த ஸ்பூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து எல்லோ வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்காக வச்சுருந்தேன். அது மாதிரி இங்கு பில்லர் ஒன்று இருந்துச்சு, அது இனி எங்கே கிடக்கோ எப்படி கிடக்கோ. இவ்வளோ தான் நம்ம செட்டப்பு. மேக்ஸிமம் நான் வந்து இந்த மாதிரி லென்த் வீடியோ இது வரைக்கும் போட்டது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். சரி ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், வீட்டுக்குள்ளேயே ஒரு டேங்க் இருக்குது, 4 ஃபீட் டேங்க்கு. அதில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து நார்மல் கப்பி வளர்க்குறதில்ல, ஃபுல்லாகவே ஃபேன்சி கப்பி தான் வளர்த்திட்ருக்கேன். ஃபேன்சி கப்பி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் அதுவே ஒரு 50-60 மீன் கிட்ட இருக்கும். அதுவும் வந்து குட்டி போட்டு தான் வச்சுருக்கு. அது மேக்ஸிமம் இருக்கனால அது இப்போ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே பவர் ஷடவுனு, அதனால் கரண்ட் வந்தால் தான் லைட் போட்டு தான் உங்களுக்கு தெரியும். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த ஷார்ட்ஸில் எடுத்து அப்லோட் பண்ணுறேன்.